ரீசெண்டா முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய மகன் ஜெய்சன் சஞ்சய் கொடுத்த இன்டர்வியூ அப்படிங்கிறது தான் இப்போ சோஷியல் மீடியாவில் பரவலாக ஓடிட்டுருக்கு. குறிப்பாக விஜய் அவர்களுடைய மகன் ஜெய்சன் சஞ்சய் இவர் தன்னுடைய அம்மா அப்பா குறித்து வெளிப்படையாகவே சில உண்மைகளை சொல்லியிருக்காரு. அதுவும் அவங்களுக்குள்ள இப்போ என்ன பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு பல விஷயங்கள் குறித்து வெளிப்படையாக போட்டு உடைச்சிருக்காருன்னு சொல்லலாம். இவர் ரீசெண்டாக டைரக்ட் பண்ண சிக்மா அப்படின்ற படத்துடைய ப்ரொமோஷனுக்காக ஒரு நார்மல் இன்டர்வியூ அப்படின்றத போயிருந்தார். அதில் தான் இந்த தகவல் எல்லாத்தையுமே அவங்க வெளியிட்டிருந்தாங்க. ஜெய்சன் சஞ்சய் அவங்களுடைய அம்மா சங்கீதா அவர்கள் குறித்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மா எல்லா விஷயத்தையுமே சீக்கிரமாக கண்டுபிடிச்சிடுவாங்க, அம்மாவை ஏமாற்றவே முடியாது, அவங்க எல்லாத்தையுமே நோட்டீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அவங்க ஒரு ஸ்பை மாதிரி. ஒரு முறை வீட்டில் எல்லாருமே தூங்கிட்டு இருக்கும்போது யாருக்குமே சொல்லாமல் கார் எடுத்துகிட்டு நைட் முழுக்க வெளியே போயிட்டேன். அந்த சமயம் பார்த்து ஃபோன் ஆஃப் ஆகிடுச்சு. அதனால் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே பயந்துட்டாங்க, நான் காணாமல் போயிட்டதாவே நினச்சிட்டாங்க. அதனால் போலீஸ் ஸ்டேஷனில் போய் புகார் கொடுக்குற அளவுக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் காலையில் தான் வந்தேன். அப்போது அப்பாவும் அம்மாவும் என்னைய வெளுத்து வாங்கிட்டாங்க. அதோட அம்மா ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. நாங்கள் என்ன பண்ணாலுமே அவங்க ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடுவாங்க. அப்படியே இல்லைனாலும் நான் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நான் இது மாதிரி பண்ணேன் அப்படின்னு சொல்லி அம்மா நல்ல மூடில் இருக்கும்போது அவங்ககிட்ட போய் சொல்லிடுவேன். ஆனால் அதுக்கப்புறமா அவங்களுடைய மூடே மாறிடும். என்னுடைய குடும்பத்தை பற்றி சோஷியல் மீடியாவில் பல விமர்சனங்கள் அப்படிங்கிறது போயிட்டுருக்கு. அது எல்லாத்தையுமே நானும் தான் பார்த்துட்டு தான் இருக்கேன். எதுக்காக அவங்களா ஒரு கதையை எழுதுகிறாங்க, அவங்களுடைய கற்பனையை எழுதிட்டு அதுக்கு நாங்கள் பதில் சொல்லணும்னு எதிர்பார்க்குறாங்க அப்படின்றது தெரியல. ஆனால் நாங்கள் எங்களோட வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் பார்க்குறப்ப நான் பேசணும்னு நினச்சா கூட இது எல்லாத்துக்குமே பதிலடி கொடுக்குற மாதிரி நம்ம உயர்ந்து நிற்கணும் அப்படின்றதான் நினைக்கிறேன். எனக்கு நிறைய டிஎம் அப்படிங்கிறது வரும். அதில் சில என்கிட்ட ரொம்பவே பாசமாக பேசுவாங்க. யாருன்னே தெரியாத அன்னவுன் நம்பரில் இருந்தெல்லாம் எனக்கு மெசேஜ் பண்ணுவாங்க. எனக்கு உங்களை தெரியும், ஆனால் உங்களுக்கு தான் என்னை தெரியாது, உங்களை பற்றி எல்லா விஷயமுமே எனக்கு தெரியுன்ற நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணுவாங்க. எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணுறாங்கன்னு தோணும். ஆனால் அதுக்கப்புறமா அதை பற்றி யோசிக்காமல் விட்டுடுவேன். அதோடு சிலர் எனக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசுவாங்க. அதே மாதிரி சோஷியல் மீடியாவில் அவங்க இஷ்டத்துக்கு பேசிகிட்டே போகிறாங்க. அண்ட் இது எல்லாத்தையுமே நம்ம கடந்து தான் போயாகணும். அண்ட் சென்னை தான் எனக்கு ஹோம் ஸ்வீட் ஹோம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஏன்னா நான் சென்னைக்கு வந்து 3 வருஷம் ஆயிடுச்சு. குடும்பத்தை நான் பிரிஞ்சு தான் இருக்கேன். அந்த வலி இன்னமும் இருக்க தான் செய்யுது. ஆனால் எனக்கான ஒரு அடையாளத்தை உருவாக்குவேன். அதுக்கு எங்கள் அப்பா ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்கார். அப்பா எப்போவுமே என்கிட்ட உனக்கு உதவின்னு கேட்குறப்ப எப்போ வேணால் நான் ஹெல்ப் பண்ணுவேன், ஆனால் அதை நீயா கேட்கணும்னு சொல்லியிருந்தார். அதே மாதிரி தான் அம்மாவும் உனக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்படி அப்பா அம்மா எந்த அளவுக்கு எனக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிறது எங்களுடைய குடும்பத்தை பற்றி பலரும் பலவிதமாக பேசுகிறாங்க. ஆனால் எங்களுக்குன்னு சில பொறுப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அப்பா வரலாற்று புரட்சியே படைச்சிருக்காரு. அதனால் அதை பாதுகாக்க வேண்டிய கடமையும் எங்களுக்கு இருக்குன்னு ரொம்பவே மெச்சூர்டாக பேசியிருந்தார். இந்த மாதிரி அந்த இன்டர்வியூவில் ஜெய்சன் சஞ்சய் அவங்களோட குடும்பத்தை பற்றியும் அவங்களோட அம்மா அப்பா பற்றியும் பேசியிருக்க விஷயம் அப்படிங்கிறது சோஷியல் மீடியாவில் ரொம்பவும் வைரலாக பேசப்பட்டுட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் ஜெய்சன் சஞ்சய் குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரியான ரெகுலர் நியூஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.